ஐயனாதி நாராயணமூர்த்தி என்று சொல்லும்படியான இந்த 4 யுகத்திலேயும் நான் துச்சரிக்கு சித்த பரிகாரம் செய்து வரக்கூடிய அந்த முதல் யுகமாக விளங்கி வரும்படியான கிரேதா யுகத்திலே அந்த அயோத்தியாபுரியில தசரத சக்கரவர்த்திக்கும் முதல் யுகமாக விளங்கி வரும்படியான கிரேதா யுகத்திலே நான் நாராயணனாக பிறந்து அந்த இரணியாக்கியதை மடித்திருக்கின்றேன். அதுவும் அல்லாமல் இந்த 2வது யுகம் என்று சொல்லும்படியான கிரேதா யுகத்திலே அந்த அயோத்தியாபுரியிலே தசரத சக்கரவர்த்திக்கும் அந்த கௌசல்யம்மனுக்கும் நான் மகனாக பிறந்தேன். நான் ராமன் என்ற பேர்நாமத்தை வகித்து இலங்கை வேந்தன் என்று சொல்லும்படியான அந்த ராவணன் கும்பகர்ணனை மடித்திருக்கின்றேன். அதுவும் அல்லாமல் இந்த 3வது யுகம் என்று சொல்லக்கூடிய துவாபர யுகத்திலே அந்த தேவகி அம்மனுக்கும் வசுதேவருக்கும் நான் 8வது குழந்தையாக நான் ஜெயித்து இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டுமே என்று சொல்லி என் அம்மா என்று சொல்லும்படியான கம்சனுக்கு பயந்து ஆயர்பாடியில வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் எனக்கு அறியாத பருவம் தெரியாத நாளை வீதியில கிடக்கக்கூடிய மண்ணை வாரி உண்ட போது எனக்கு வளர்ப்பு அன்னையாக வைக்க முடியாத அந்த அசோதை அம்மன் ஓடி வந்து அடே கண்ணா எதற்காக மண்ணை வாரி உண்ணுகின்றாய் என்று என்னை படியில் என்று ஒரடி அடித்து என் வாயை திறந்து பார்க்கும் தருவாயிரம் ஐயன் அந்த தருவாச்சரை திருப்பதிக்கு போய் வந்த நாராயண திருமதி அர்ச்சவன கோவிந்தனே வைக்கணுமா அண்ணாமலையாரு கோயிந்தா 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 எந்த கோயிலை புடிச்சுன்னு வந்துக்கிறான் கோவிந்தான்னு சொல்றா ஜானிக மணல வர்றான் ஜானிக மணல வர்றான் ஜானிக மணல வர்றான் கோயினாயாட்டங்குது ஜானகி மணவாளா ஏழுமுறையானே 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 என் தாக்காரத்துனே வந்துட்டு வருது. ஏய் ஏழுமலையானே நீ எங்க நிக்கிறியோ நீ எங்க நிக்கிறியோ எங்க நிக்கிறியோ எங்க நிக்கிறையோ எங்க நிக்கிறையோ ஆஹா செம்பெருமானுக்கு அரோகரா அரோகராவா ஐயோ ஐயோ இது என்ன பண்ணுவோம் நான் மூளை கோளாரா இது என்னவோ இது கழிப்பு கழிப்பு எங்கன்னா தாண்டிட்டோ கண்டபடி பேசுது இது மட்டும். ஏய்
இப்ப என்ன பாட்டு பண்ணி வந்த? திருப்பதிக்கு போறேன்டா. திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா. நாராயணா. திருமொட்டை அடிச்சவன்டா கோவிந்தன். கோவிந்தனே. பக்கத்துல கம்மங்கல நாராயணா. நாராயணா. பாத்திருக்க கதிர் ஒடிச்ச நாராயணா. பாத்திருக்க கதிர் ஒடிச்ச நாராயணா. கொள்ளக்காரன் கண்டு விட்டு நாராயணா. கொள்ளக்காரன் கண்டு விட்டு நாராயணா. கும்பிடு பிடிச்சு ரெண்டு விட்டா நாராயணா. கேக்குறவன் கேனீனாண்டா எருமாடு கூட ஏற்படாம ஓட்டுமா. நீ பாடுற பாட்டு அதுல பிழை இருக்கிறது. என் பாட்டில் பிழை உள்ளதா? ஆஹா கவுத்தேன் போவாத பேமானி ஓடி போடா. திருப்பதிக்கு போனடா நாராயணான்னு சொன்னான். ஆமா மச்சானா திருப்பதிக்கு போனடா நாராயணான்னு சொன்னா அது நியாயம். போயிருப்போம். ஆமா திருமொட்டை அடிச்சுண்டா நாராயணா அண்ணா அங்க மொட்டையும் அடிச்சிருப்பான். பக்கத்துல கம்மங்கோயில நாராயணா. பாத்திரியும் இருக்கும்போது கதிர் ஓடிச்ச நாராயணா. இவன் ஒரு திருட்டு பையன். நம்ம கிழக்கு கூத்தாடும் போது ஒரு பேர் நிறைய இருந்து புடவை வச்சு 13 புடவை வச்சுக்கினானா. அப்ப கதிரை ஓடிச்சிருப்பான். அந்த கொள்ளக்காரன் கண்டுபிட்டு நாராயணா என் கும்பிடி பிடிச்சி நட்டு விட்டான் நாராயணா. நானே இந்த மொட்டை அடிச்சின்னு வந்தேன் தானே சொன்னான். அப்ப மொட்டை அடிச்சின்னு வந்தவனுக்கு கும்பிடி ஏது? அப்ப கும்பிடி வச்சிருந்தேன். அது கிடையாது, ஏமாத்துற நீ. சரி அது போனால் போகட்டும். டேய் நீ யார தேடிக்கின்னு போறப்ப? நீ நாராயண தேடி போறேன். அந்த நாராயணன் நான் தான்டா. மாணவரியா கொள்ளக்காட்டுல கேக்குற மாதிரி கேக்குறான். ஏய் நான் சித்துப்பண்டா. ஏன் சித்துப்படா? நீ சுண்ணி புள்ளையில பாத்து ஒண்ணு சின்ன பிள்ளையில பார்த்த. ஆமா நீ சின்ன பிள்ளை இருக்கும் போது ஆமா பீடி குடிச்ச. ஓஹோ பீடி குடிக்கும் போது அப்பா உன்னை அடிச்சான். அண்ணங்காரன் என் அண்ணங்காரன் அடிச்ச உடனே சரி நீ கோச்சுக்கினே போயிட்டு. என்ன ஊருக்கு? பெனாங்கு போயிட்டு. ஆமா அங்க போய் தண்ணி குடிச்சா பச்சை ஆயிட்டு போகுது. அந்த ஊர் தண்ணிக்கும் உன் உடம்புக்கும் ஒத்து வரல. பச்சை பசேன்னு நேரம் ஆச்சுக்கிற. அதனால இடம் தெரியல. ஆமா அண்டமாவனே கௌரியா அண்ணமோனே நீதான் அங்க பெனாங்கு போனிய ஒரு கயிறு போட்டியா? கவுரு போட்டியா? ஒரு கவுரு போட்டியா? ஏன் சித்தப்பா பெரிய ஊர்ல ஒரு கவுரு கிடைக்காத போச்சா உனக்கு? நான் போய் நாங்க இருந்து கவுரு போட்டா தானே கவுரு இல்ல ஒரு கவுரு இங்கிலாந்து கவுரு. இங்கிலாந்து அந்த நாளையில தபால் எழுதுறாங்களே ஸ்டாம்ப் போட்டி. அந்த கவுரு சொன்னியா? நான் கவுருக்காக மழை வச்சுருக்காங்களா இருந்தேன். ஆமா தூக்கு மாட்டிட்டு போறேன். ஒரு கயிறு கேக்குறேன் நான். நேரத்துல எரிய போறேன். அப்ப அது கிட்ட அது பிடிக்காது. அம்மா சாமானிமா அதனால வேண்டி இப்ப யார தேடிக்கிட்டு போற? திருப்பதிக்கு போற. ஆமா அப்ப என்ன நினைக்கிற? பழனிமலை முருகனுக்கு முருகனுக்கு சொல்லாதடா. திருப்பதிக்கு போறேன்டா நாராயணா. கோவிந்தா கோவிந்தா. ஒரு காசு இல்ல நாராயணா. நான் திருப்பதி போகணும். ஆமா எப்படி போறதுன்னு தெரியல. கால்நடையா நடந்து போ. திருட்டு ரயில் ஏறி போறியா? புடிச்சா செருப்பா அடிப்பான். சரி அதனால வேண்டி இப்ப நீ ஒன்னும் வந்து இப்ப என் கூட இருக்கான ஆள் இருக்கானா? ஆமா அவனை என்கிட்ட விட்டுட்டு நீ என்ன பண்ற? நான் திருப்பதிக்கு போறேங்க அப்படி சொல்லிட்டு நீ போய் கேளு. அவங்க கையில ஒரு 5-10 எல்லாம் போடுவாங்க. அதை எடுத்து திருப்பதிக்கு போய் அந்த மலை மேல ஏறி அந்த உண்டியில கொட்டிடுறியா? நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன். முதல்ல நீ போடு. ஒரு வாய் சின்ன இருக்கா? ஒரு வாய் சின்ன கேக்குது பாரு. போறல மோடி சிறுகாடுவா. போடுவாங்க. மணியாட்டு ஐயா பிடிச்சி மணியாட்டு. ஐயோ பரமக்கடவுளானே எல்லம்மா அப்படி வந்து சேரும் வர்றது பூரா. வணக்கம் ஐயா. வணக்கம். நாராயண கிராமபுத்திரனை காராமசம் மேய்க்கும் கண்ணனே அள்ளி உண்ட வெண்ணைக்கு ஆத்தார் அடித்தார் என்று பள்ளி கொண்டு இரவு பயந்து மகாராட்சி மானம் ஒன்றிய எந்நாட்டுக்கு பொன்னாடாக வைக்க முடியான இந்த கொணலவாடி என்று சொல்ல முடியான புண்ணிய நகரிலே பாண்டிரங்கன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய புனைப்பெயரை கொண்ட பாண்டிரங்கன் என்று சொல்லக்கூடிய பெயரினால் பகவானுக்காக வேண்டி 100 ரூபாய் வாரி வாய்ந்திருக்கிறார். இது யாரு கற்பதும் என்றால் ஆயர்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி பங்கிலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலபோர் குவி என்னும் கிருஷ்ணாவுக்கு சுவேஜி. இந்த சபை இருக்கிறது. யாருடைய சபை இது?
ஆமாம் காணாமல் வேணுதெல்லாம் பேசலாம் பேசலாம். கற்றோர் முன் கோணாமல் வாதிருக்க கூடாது கூடாது. ஞானாமல் ஞானாமல். பேச்சு பேச்சென்னுமாம் பெரும்பூனை வந்தக்கால் தக்கால். கிச்சு கிச்சுன்னுமாம் கிளி நம்ம வீட்டுல ஆமாங்க. பூனையை வளர்க்குறோம் கிளியை வளர்க்குறோம் இந்த பூனை வரக்கூடிய நேரத்துல இந்த கிளி எங்க இருக்குது மலையில உட்கார்ந்து. அத்தகைய பன்மையை போல போல. சபையில் இருக்கக்கூடிய தாய் தந்தமார்கள் அனைத்து பேர்களும் ஆமா. பூனையை போலவும் போலவும். நாடகத்தாரி பிள்ளைகள் எல்லாம் நம்ம கிளியை போலவும் போலவும். பதங்கி வாழ்வதுதான் நல்லது ஆமாங்க. இப்ப நான் வந்தனே என்னுடைய முழு விளக்கம் ஓடியா ஓடியா ஐயா, 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 சுந்தே. அந்த இரவியே. நானும் பாடுடன் பரத்தகி தலமாக்கி அங்க பண்ணியும் சத்தம் போடாத தூங்குறவங்களை முடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு போறேன் தூங்குறாங்கன்னா கையில கை ஊட்டி எடுத்துட்டு போறேன் அவங்களா போட வாங்கிடுவா ஹாய் விளக்கம் ஏற்பட்டதா எல்லுக்குள் என்னை போலவும் இல்லை போலவும். கண்ணுக்குள் எமை போலவும் இலையை போலவும். எங்கும் பராபர வஸ்து அதை விளங்கி வர முடியாது சீனமோ நாராயணமூர்த்தி முதல் யுகத்துல நான் நாராயணன் நாராயணன். இரண்டாவது யுகத்திலே யுகத்திலே நான் ராமர் ராமர். மூன்றாவது யுகத்திலே யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன் ஆமாங்க. எதுக்காக கண்ணனா பிறந்தேன் எதற்காக? இந்த பூமி பாரத்தை தீர்க்கணும்னு சொல்லி ஆமாங்க. நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன் ஆ. யாருக்கு சகாய புருஷனாக இருக்கிறேன் யாருக்கு? என் அத்தை மக்களாக இருக்கும்படியான ஐவா ராஜாக்களுக்கும் சகாய புருஷனாக சகாய இருக்கிறேன். புருஷன். ஆமா அங்க கம்சனுடைய ஆக்கினைக்கு ஆ. மாண்டவர்கள் போக போக மீண்டும் ஒரு 4 பேர் நாங்க 4 பேர். ஆமாங்க. யார் யாரு யார் யார்? இந்த வடமதுரை ஆண்டு வரும்படியான ஆண்டு வரும்படியான எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பலராம சக்கரவர்த்தி. நான் ஒரு ஆளு ஒரு ஆளு. ரெண்டாச்சா ஆமாங்க. என் தம்பி ஒரு சாத்துக்கு இருக்கான ஒருத்தன் பிச்சை எடுக்க. சாப்பிட்டு. அவன் ஆடு மேய்க்க போறேன்னு சொன்னா ஆ, பிச்சை எடுக்க போட்டானா ஆமாங்க. அப்ப ஆஹா எல்லாத்துக்கும் 4 வருது. இவனுக்கு ஒரு 4 வர மாட்டேங்குது. உன்னை அனுப்பிட்டுதானே நான் போவேன். நான் உன் கரிமதி சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் சாப்பிடுவேன். உனக்கு காரிக்கு கூட்டாம நான் போக மாட்டேன். என்னடா இது ரொம்ப இது டேய் தம்பி டேய் சாத்தகி என்ன ஏய், 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 கோச்சி பாரு, பாரு, நல்லா இருக்கு. வர்றா சொம்பு இல்லைன்னா கூட போய் கவிக்கணும் வந்துட்டு நான் உன்னை நாயே நானே. இங்க வாங்க சரி ஓ ஆ, அப்ப ஆமா. மாண்டவர்கள் போக போக. மீண்டும் ஒரு 4 பேரு 4 பேரு. ஆமா ஆஹா. யார் யாரு வடமதுரை ஆண்டு வரும்படியான ஆண்டு வரம்பிடானே. பலராம சக்கரவர்த்தி 1 1 நான் 1 2 2 நீ நீ இது நான் ஒண்ணு. சாத்தகி 3 நான் 3. ஆமா ஆஹா ஆஹா. நம்ம தங்கச்சி சுபத்திர இருக்குதே ஆமா அது 1 4 ஆமாண்ணா. ஆஹா ஆஹா. நாங்க 4 பேரும் ஆமா. அப்ப பொதுவா எடுத்துக்கு போனா ஆ. நான் 8ஆம் போரு எட்டி பாக்குறடா. குட்டியோடா குடிச்சவர்தான். நீ நியாயமா சொல்லிக்கடா இது மட்டும்தான் என்ன அது ஏன்னு கேளு ஏன்? எல்லா கோயிலையும் இங்க இருந்து பார்த்தா ஆமா மூளை விக்கிறவங்க கல்லு சிலை தெரியும் தெரியும். இந்த பாஞ்சாலியம்மன் கோயில்ல பாரு ஆ. இங்க இருந்து பார்த்தா கல்லு சிலை உள்ள வருவாரில இருந்து தெரியும் கண்டிப்பா தெரியும். ஆனா பகவான் கோயில்ல மட்டும் அது தெரியாது தெரியாது. என் கூட்டம் இதுதான் ரைட் ரைட் கற்ற குள் பிடித்து கண்ணில் நான் பெற்றெடுத்தோன் என்னை பற்றி துயிலுரிய பாண்டவர் பார்த்து நிற்க காத்து நிற்க கொற்ற தனதகிரி கோவிந்தா நீ அன்றி நீ என்று அன்றைக்கு அற்ற என் மானம் யார் வந்து காத்தாரோ காத்தாரோ. மகாராஷ்டிர மானம் பொத்திய ஆமா. எந்நாட்டிற்கும் பொன்னாடாக வைக்க முடியாது வைக்கும்படியான. அமாவாசை பாளையத்தை சேர்ந்த சேர்ந்த. என் பழைய கூட்டாளி ஆஹா. சின்ன பிள்ளையில இருந்து எங்க வந்தாலும் வண்டி தள்ளி வந்தாலும் ஆமா. மலை வியாபாரம் செய்யக்கூடிய ஓஹோ. ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஆமா. மலை வியாபாரம் செய்யக்கூடிய கூட்டாளி அவர்கள் ஆமா. அடியானுக்காக 101 ரூபாய் வாரி வந்திருக்கிறார் ஆமா. இது யாரு கற்பதம் என்றால் என்றால் ஆயப்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி பங்கிலே இருந்து. இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க கொடுக்க. மீண்டும் ஒரு காணிக்கை மலைபோர் கோயில் கிருஷ்ணருக்கு சுவேஜி சுவேஜியம். ஆஹா ஆஹா. அப்ப ஆமா. 8ஆம் போருடைய சாங்கி இருக்குதே ஆஹா. எட்டி பாக்குற இடம் குடிச்சவர் குடிச்சவர்தான். அதனால வேண்டி ஆஹா. இந்த எல்லா கோயிலையும் மூளை விக்கிறவங்க தெரியும் தெரியுது. பகவான் கோயில்ல மட்டும் அது தெரியாது ஏன் ஏன் அது? ஏன் தெரியாது ஆஹா. அந்த பகவான் கோயில் தெருவுல தெருவுல ஐயர்மாருக்கு கொடுத்துருக்காங்க ஓஹோ ஐயர் மாறுலாம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவர் மாறு மட்டும் தான் இருக்கு ஐயருங்க கொடுத்துருக்காங்க ஐயரு. ஆஹா ஆஹா. அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆஹா. பகவான் 8ஆம் போராச்சு எத்தனை பேர் பேசலையா? அவர்
பார்வை நம்ம மேல பட்டா பட்டா நாம எங்க அழிடுமோ அப்படின்னு சொல்லி சொல்லி குறுக்க ஒரு தடுப்பு சுவர் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஆமா அதுக்கு பேர் மணிமண்டபம். மணிமண்டபம். நீ போய் என்ன சொல்லுவாரு ஐயரு எப்படி விஷ்ணு விஷ்ணு அப்படியே போய் மணிமண்டபத்தை சுத்திட்டு பகவானை சர்ச்சிட்டு போ ஓ அப்படின்ட்டு ஆமா அதான் மணிமண்டபம். ஓஹோ 8ஆம் போருடைய சாங்கு அது. அது சுபத்திரா 10ஆம் போர். 10ஆம் போர். ஆமா 10ஆம் போருடைய சாங்கு என்ன பதிய கழிச்சிரும். கரெக்டா சொல்ற ஒண்ணு ஆஹா. அப்ப ஆமா எவ்வளவுதான் ஒரு உத்தமையா இருந்தாலும் அவனை திரும்பிட்டா இவனை திரும்பிட்டா அப்படி சொல்லிட்டு வதந்தியான சொல்லு வரும். யாரு ஈட்டுலாம் போக மாட்டாங்கண்ணா. ஈட்டு போனா கை கை சூட்டு தேஞ்சிரும். ஐயோ இதெல்லாம் எங்கடா படிச்சியா? அண்ணா காலேஜ்ல 6 வருஷம் படிச்சுக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை படிச்சேன். இருட்டும் நல்லதா போச்சு. அப்ப அதனால வேண்டி நான் யாருக்கு சகாய புருஷனாக இருக்கிறேன்? யாருக்கு? ஓடியா ஐயா பாண்டவ ஜனக்கு கண்டன் நான் பாண்டவரை கேட்க வேண்டுமே என்று அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு செஞ்சான். நான் தான் என்ன போய் நிக்கிறாள் பாண்டவருக்கு தொண்டன். பாண்டவருக்கு தொண்ட பார்த்தம் சாரதி கண்ணன். எதனா ஒரு ரதம் கதம் ஓட்டணும் கட்டணும் அப்படின்னா என் மச்சானுக்கு நான் தான் ரதம் ஓட்டுவேன். அப்படி அப்படி ஆள் நானு. இப்ப நம்ம வாழ்ந்துருக்கிறது எங்க இருக்கிறோம்? வடமதுரையில இருக்கிறோம். ஆமா வடமதுரையில. அப்ப வடமதுரையில இருக்கும் போது நான் உள்ள உட்கார்ந்து இருப்பேன். நீ வாசல் நிக்கணும். யாரு வந்தாலும் உன் தலையை அறியாம அவங்க உள்ள வரக்கூடாது. யாருமே உள்ள மாட்டாங்க. உன் தலையை அறியாம உள்ள வரக்கூடாது. தலை வெட்டி வச்சு வருவாங்க. ஐயோ அதுக்கு இல்லப்பா ஒண்ணு கேட்காத. நீ வாசல்ல காவல் இருக்கிறியா? ஆமா அதனால ஒண்ணு கேட்காத அங்க வரக்கூடாது. ஒரு நாள் விட மாட்டேன். அதான் சரி. யாரு வந்தாலும் சரி. ஆமா உன்னை என்ன அடிக்க வந்தாலும் உன்னை யாரும் பார்க்க வந்தாலும் ஆமா உன்கிட்ட காசு கொடுக்க வந்தா நான் வாங்கிக்கிறேன். ரைட். உன்னை அடிக்க வந்தா உள்ள விட்டுறேன். பாண்டா இருட்டு நான் வடமாது கிடையாது. கையே தெரியல இப்ப வடமதுரைக்கு போறதுக்கு. பள்ளிக்கூடலாம் கூட கட்டிக்கிறாங்களாட்டுக்குதுங்க. ஐயா ஐயா ஆமா இதான் வடமதுரையாட்டுக்குது. என் தம்பி வச்சு எங்க போகிறான் பாரு. ஐயோ என்ன வாய் வந்து பாரு. ஏனா சின்னண்ணா தங்கச்சி சின்ன பிள்ளையில தான் தூக்கி வச்சுன்னு இருந்தேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒருவருக்கு மனைவி ஆயிட்டேன். ஒரு புள்ள பத்து எடுத்துட்டேன். இப்ப ஓடியாரு நானு. ஆமா அப்போ சின்ன சின்னதா இருந்துச்சு. பெருசு பெருசாக்குது. தங்கச்சி வீட்டுல சாப்பிடுறியா? என் தங்கச்சியா வீட்டுல சாப்பிட மாட்டா. வரக்குள்ள சாப்பிட்டு வந்திருப்பா. இப்படி நானா ஊர்ல போறான் பொம்பளை போறான் பண்றது. சாப்பிடணும் அவங்க நம்ம வீட்டுல சாப்பிடணும் கை நினைக்கணும்னு நினைச்சு சாப்பாடு கொடுக்குறவளா இருந்தா ஆமா ரோட்டியா போனா கூட கை பிடிச்சி தண்ணி ஈத்துன்னு வந்து நீ அவங்க கூட நீ சாப்பிட்டுதான் அவன் தான் தண்ணி கை நீ கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு இலைய போட்டு சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அபிப்பிராயம் உள்ளவளா இருந்தா ஆமா இந்த வைகுட்டி அனுப்புற பேர் தெரிவி அவன் என்ன பண்ணுவா தென்னை மேல ஏறி உக்காந்துன்னு போறாரு மாமா. நம்ம வீட்டெல்லாம் அவரு சாப்பிட மாட்டாருன்னு சொன்ன பிற்பாடு எந்த கம்மியாட்டி உள்ள போவான் சாப்பிட வரமாட்டாங்க. அது போல நான் சாப்பிட மாட்டேன் சொன்னேன். டீ குடிப்பேனா? ஓ பாப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னால குண்டா இருந்தேப்பியா நான் அப்படி ஓனா நட போட்டேன்னா அந்த ஆட்டுக்கிட்ட படுத்து உடம்பு ரொம்ப போச்சு அம்மா எனக்கு.
ஆட்டு கடையிலே பண்ணிருக்கிறான். அப்ப எப்படி இருந்த தெரியுமா? நீ எல்லாம் உருவி விட்ட மாதிரி இருந்தேன்னா ஆமா நீ மாத்திரம் தூணா துரும்பா போட்டியே. அப்ப 10 இட்லி சாப்பிடுவேன். சாப்பாடு இப்ப கொஞ்சமா செல்வாக்கு இல்ல இல்ல ஏன்னா நான் ஈத்துன்னு போட்டேன்னு கோவமா உனக்கு என்னம்மா? அப்ப 10 இட்லி சாப்பிட்டேன். இப்ப கொஞ்சமா 18 இட்லி சாப்பிடுறேன். உண்மையாலும் போட்டி வச்சு சாப்பிட்றான் கம்மியாட்டி கடையத்துல. உண்மையாலும் சாப்பிட்டான் 18 இட்லி. பாக்கிறதுக்கு தான் எலும்பாடுக்கிறான்னு நினைக்காதீங்க. 20 இட்லி சாப்பிடுவான். நீ போய் சொல்ற. நாங்க 2 பேர் தான் போட்டி வச்சது கடையத்துல. நான் 18 இட்லி சாப்பிட்டு வெளியே வந்து வாமிட் எடுத்தேன். அவரு 19 இட்லி சாப்பிட்டு ஒரு ரூம்லயே வாமிட் எடுத்தார். நான் வாந்தி எடுக்க மாட்டேன். போய் சொல்லாதறோம். நான் ஹோட்டல் சாப்பாடுனா பின்ன குத்து சாப்பிடுவான். வீட்டு சாப்பாடுலாம் இறங்காது. அது நான் காசு கொடுத்தா சாப்பிட மாட்டேன். ஏன்னா பாப்பா அண்ணன் நடா வைங்க. நடுவுல உள்ள ஊம்புறாரு. அண்ணன் எப்போ வந்து தூங்குறாரு. தூங்குறாரு. எங்க இருக்காரு? உள்ள ரூம்ல. ஏன்னா உன்னை பார்த்தா இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இது? இந்த கைப்புல ஆட்ட மாதிரியா இருக்குது. என்ன உன்னை பார்த்தா எங்க பார்த்தாவா? ஏமா கஷ்டன்னு ஒரு நாள் வந்தா என்கிட்ட தானா போயில. என்னன்னு பார்த்தா கஷ்டன்னு என்கிட்ட வந்து தானா போயில ஊடு வந்து போச்சேன்னா என் வீடு தானா போயில வந்து போச்சு என்ன அப்படின்னு வந்தேன். நான் கஷ்டப்பட்டு கேட்காத எந்த இடமே கேட்காத. அந்த அண்ணனையுமே கேட்காத 5 ஆட்டு வித்து நடுத்துணு பப்பளி மரத்துல போட்டு பப்பளி மரமோ ஒரு ரோடு ஏற்றி அனுப்புன ஊடு கட்டிட்டியான்னு கேக்குறேன். ஊடு கட்டிட்டியா? ஏன்னா ஏத்தி விட்ட மரத்தை ஊர் உள்ள எடுத்துன்னு போனா பாக்குறவங்க இல்ல அம்மா பெரிய வயரமான மரமா ஏத்தின்னு வரான்னு கண்ணு படுன்னு சொல்லிட்டு நேரா வால்பாட்டை கொண்டு போன அந்த வண்டிய கொண்டு நாங்க நிறுத்தி உள்ள இருந்தாரு பேரு அவர் கூட்டின்னு வந்து இதை எப்படி அறக்கணும்னு கேட்டேன். வந்து பாத்துட்டு அம்மா இதெல்லாம் சரியான வயரம், இதெல்லாம் அர்த்தம்னா வாழும் அடங்கிடும், இதை சொப்பனிட முடியாது வயரம் அதிகமா இது ஏத்தின்னு போன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஒரு புண்ணியமத்த பட்டக்காரன். அவனுக்கு வேலை செய்ய தெரியல. அந்த பப்பளி மரத்தையும் முருங்கை மரத்தை கொண்டு போய் எப்படி நான் வீடு கட்டுறது? நடுத்துணுல பப்பளி மரத்தை நட்டு வச்சு நிறுத்தினா அதோட மட்டும் இல்ல, அந்த பப்பளி மரங்க வயர மோட்டு வாழை உருட்டு போட்டுக்கிறாங்க பாரு. அது போல மோட்டு வாழை விட்டு போட்டணும் பப்பளி மரத்தை. இந்த சாத்து கை இந்த சுத்தீரமா இருக்கு பாரு, சைடு கை முருங்கை மரத்துல வச்சு அடிச்சா ஏறி உட்காந்து 2 பணிக்க 10 பேர் ஏறி நின்னாலும் உழுக்குனாலும் ஒண்ணுமே ஆகாது, அசைய முடியாது. காரி என் வீடு தானா போயில வந்து போச்சு அப்படின்னு வந்தேன். இந்த பப்ளி மரத்தை கும்புரு மரத்தை எடுத்துன்னு போய் நான் வீடு கட்டுறத வணிக உட்காந்து விடுங்க அவன் கட்டு போட்டு போவான். மரத்துக்கு கட்டு போறது இல்லடா.